வெல்கம் பேக் அபி வைஷு வைப்ஸ். ஒரு டேஸ்டியான கீரை சாம்பார் பண்ணலாமா? கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, 2 பச்சை மிளகாய் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நறுக்கின கீரையை போட்டு கீரை வேகிற வர அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பால்லையும் எடுத்துட்டு கொஞ்சமாக நெய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேஷ் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆட் பண்ணிவிட்டு கீரையை கொதிக்க வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கீரை நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி விடலாம். கொஞ்சம் கெட்டியாகவும் விட்டுக்கலாம், தனியாக விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தனியாக விட்டுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டுண்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா தாளிப்பை எடுத்து கீரையில் கொட்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. நம்மளோட கீரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.